கடத்திட்டு போயிட்டாங்க, காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் குடுத்தோம். அது இவ்ளோ பெரிய இஷ்யூவா ஆ வந்து இன்னைக்கு நிக்கும் அப்படி அப்படின்றத நாங்க கொடுக்கும்போது தான் இது எதிர்பார்க்கல. பின்னாடி பார்க்கும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்குன்னு தெரியும். இதில வந்து அரசியல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஏதோ ம். ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனா சம்பவம் நடந்தது உண்ம. அந்த பையன தூக்குனது உண்ம. ம். ஃபோட்டோஸ காட்டுறாங்க. எல்லா விஷயங்களும் அங்க காட்டுறாங்க. அப்ப அது யார் செய்திருப்பா? அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இவங்க போறாங்க. அப்ப ம். கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவர்கள கஸ்டடி எடுத்து விசாரிக்கும்போது, அவங்க ஏதேதோ விஷயங்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு சட்டமன்ற உறுப்பினர நீங்க போய் அது மாரி டிஸ்டர்பும் பண்ணிட்டாலும், நாளைக்கு அது பெரிய சிக்கலாயிடும். ஓகே. ஏன்னா, அது உச்சநீதிமன்றம் வரையும் போயி, அது ஒரு பெரிய ஒரு 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 கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்திவிடும். ம். அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இத வந்து பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்டின்ட்டு, இப்ப நீதிமன்ற தலையீடு இருக்கிற காரணத்தினால 26/6 வழக்கு வர வர இருக்கிற காரணத்தில, ஏன்னா அங்க ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறதுனால, அத வந்து ஒரு ப்ராப்பரா கொண்டு போணுன்றதுக்காக காவல்துறை சரியான பதிவ ப ப வழியில போயிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வழக்குல அடுத்த கட்டம் என்ன நடக்குது ஓகே. அப்டின்னு.